ஹாய், இந்த வீடியோவில் லீனியர் இன்டகிரேட்டர் சர்க்யூட்ஸ் யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்லூ ரேட், ஸ்டேட் ஸ்லூ ரேட். ஸ்லூ ரேட்னா என்னென்னா, நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து நார்மலாக நம்ம இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்குறோமோ அந்த மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளவு டீவியேட் ஆகுது, எவ்வளவு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லூ ரேட். அதாவது த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்ட் ஸ்லூ ரேட். அப்போ S ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எப்படி எழுதுவோம், d/dtன்னு எழுதுவோம். அவுட்புட் வோல்டேஜ் V0, தட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ S இஸ் ஈக்குவல் டு dV0/dt வந்து மேக்ஸிமம். இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா V per seconds. ஸ்லூ ரேட் இக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா S is equal to 2πf into Vm. ஸோ இந்த இக்குவேஷனையும் படித்து வச்சுக்கோங்க. ஸ்லூ ரேட் இஸ் ஈக்குவல் டு 2πf into Vm. Vmங்கிறது பீக் வோல்டேஜ், Fங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க 2 மார்க்கில் ஸ்லூ ரேட் வச்சு. ஸோ ஃபைண்ட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஃபார் அன் ஆப்-ஆம்ப் வித் சைன் வேவ் அவுட்புட் வோல்டேஜ் of 10 volt peak and slew rate is 2 volt per microseconds. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். அப்போ ஸ்லூ ரேட் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், 2πf into Vm. அப்போ எஃப்எம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ எஃப்எம்மோட ஃபார்முலா என்ன, S/2πVmன்னு வரும். ஓகே, ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ கிவன் டேட்டா என்னன்னு எழுதணும். ஸோ கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ Vm கொடுத்துட்டாங்க 10 வோல்டேஜ், ஸ்லூ ரேட் S கொடுத்துட்டாங்க 2 volt per மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகே, அப்போ மைக்ரோ செகண்ட்ஸை வந்து நம்ம பெர் மைக்ரோ செகண்ட்ஸை மேலே எடுத்துகிட்டு போனோன்னா 2 × 10⁶ வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது 2 × 10⁶ வரும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரியும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சில நேரம் இந்த ஸ்லூ ரேட்டோட வேல்யூ வந்து 1 volt per microsecond கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் வந்து ஸ்லூ ரேட்டில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்-ஆம்ப். ஸோ என்னென்ன இதை வந்து பிக் கொஸ்டினில் ஸ்ப்ளிட் அப்பில் 4 மார்க்லேயும் கேட்பாங்க இந்த ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின், இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ், இன்ஃபைனைட் பேண்ட்வித், இன்ஃபைனைட் CMRR, இன்ஃபைனைட் ஸ்லூ ரேட், அப்புறம் 0 அவுட்புட் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐடியல் ஆப்-ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ வோல்டேஜ் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், பேண்ட்வித், CMRR, ஸ்லூ ரேட், இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும். அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கரண்ட் மிரர். கரண்ட் மிரர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிரர்னால் நமக்கு தெரியும், நம்ம ஒரு மிரரில் போய் நின்னோம்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை தான் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி தான் இன்புட் நம்ம என்ன கரண்ட் கொடுக்குறோமோ அதே கரண்ட் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். அவ்வளோதான் கரண்ட் மிரர். ஓகே, அதாவது மிரர் இமேஜ், அவுட்புட் கரண்ட் வந்து மிரர் இமேஜ் ஆஃப் த இன்புட் கரண்ட். Okay, so the circuit in which the output current is forced to equal to the input current is called current mirror, or the output current is the mirror image of input current. So இந்த இடத்துல உங்களுக்கு current mirror ஓட circuit draw பண்ணணும்னா draw பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா what are the advantages of Wilson current source. ஸோ வில்சன் கரண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் வந்து ஒரு நிறைய கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி இதோட இன்புட் டு அவுட்புட் கரண்ட் கெயின் வந்து எப்படி இருக்கும்னா மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்-ஆம்ப். ஸோ இது வந்து ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், திஸ் ஒன் இஸ் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த பயாஸ் கரண்ட் வந்து 0வாக இருக்கும். இங்கே வந்து பயாஸ் கரண்ட் வந்து 500 nA இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ், இது நம்ம ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்துருப்போம், இன்ஃபைனைட் இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 2 மெகாவோமாக இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0, இது நமக்கு தெரியும். ஸோ இங்கே அவுட்புட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 75 ஓமாக இருக்கும் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில். அவுட்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து 0. இங்கே வந்து இந்த ஆஃப்செட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பயாஸ் கரண்ட், ஆஃப்செட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆஃப்செட் வந்து இருக்கும். ஓகேயா, வோல்டேஜ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். தென் சிஎம்ஆர்ஆர்னா ஃபுல் ஃபார்ம் வந்து காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. காமன் மோடை வந்து ஹையாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெஃபினிஷன் தான் சிஎம்ஆர்ஆர். ஸோ இந்த சிஎம்ஆர்ஆரோட டெஃபினிஷன் வந்து என்னென்னா ரேஷியோ ஆஃப் த டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் கெயின் ஏடி டு
காமன் மோட் கெயின், அதாவது டிஃப்ரென்ஷியல் மோட் கெயினுக்கும் காமன் மோட் கெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்ஆர். சிஎம்ஆர்ஆரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏசி மாடுலஸ் போட்டு எழுதணும். ஓகேயா. நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஷியல் சிஎம்ஆர்ஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ சிஎம்ஆர்ஆர் கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை சிஎம்ஆர்ஆர் கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க ஏடி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் ஏடியும் சிஎம்ஆர்ஆரும் கொடுத்துருப்பாங்க ஏசி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸோ எப்படினாலுமே ஃபார்முலா வந்து இதுதான், சிஎம்ஆர்ஆர் வந்து ஏடி டிவைடட் பை ஏசி. அப்போ ஏடியோட வேல்யூ கிவன் டேட்டாவில் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஏடியும் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணியாச்சு. பட் நமக்கு எதில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டெசிபலில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டெசிபலில் கால்குலேட் பண்ணுறதுன்னா 20 லாக் எடுக்கணும். ஓகேயா. 20 லாக் அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா நமக்கு கால்குலேட்டரில் போடும்போது டெசிபலில் வேல்யூ கிடைக்கும். இதே இது சிஎம்ஆர்ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏடி கொடுத்துருக்காங்க, ஏசி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏசி கால்குலேட் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேயா. ஸோ எப்படி கேட்டிருந்தாலும் ஃபார்முலா இதுதான் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் இன்புட் பயாஸ் கரண்ட் அண்ட் இன்புட் ஆஃப்செட் கரண்ட் ஆஃப் அண்ட் ஆப்-ஆம்ப். ஸோ இன்புட் பயாஸ் கரண்ட்டுக்கும் இன்புட் ஆஃப்செட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்புட் செக்ஷனில் உள்ளதான். நமக்கு ஆப்-ஆம்பில் வந்து 2 டெர்மினல் இருக்கும், இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்டர் ஆகிற கரண்டோட ஆவரேஜ் எடுத்தோன்னா அது இன்புட் பயாஸ் கரண்ட். ஓகேயா. நம்ம இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்டராக கரண்டோட ஆவரேஜ் எடுத்தோன்னா அது வந்து இன்புட் பயாஸ் கரண்ட். அப்போ த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பயாஸ் கரண்ட்ஸ் என்டரிங் இன்டு த இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், 2 டிவைடட் பை 2. அப்போ பயாஸ் கரண்ட் ஐபி இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ட்டிங், இது வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், ஐபி ப்ளஸ் ஐபி மைனஸ் டிவைடட் பை 2. இந்த பயாஸ் கரண்டோட வேல்யூ டிபிக்கல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 500 நானோ ஆம்ஸாக இருக்கும். இன்புட் ஆஃப்செட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் அல்ஜிபிரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கும் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை என்னன்னு சொல்கிறோன்னா இன்புட் ஆஃப்செட் கரண்ட். ஆவரேஜ் வந்து இன்புட் பயாஸ் கரண்ட், difference வந்து offset current. ஓகேயா. அப்போ input algebraic difference between currents into the non-inverting terminal IB plus inverting input terminal IB minus. அப்போ offset current is equal to IB plus minus IB minus. ஸோ இதோட டிபிக்கல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 200 நானோ ஆம்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் இதில் வந்து இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா சர்க்யூட் வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் வில்டர் கரண்ட் சோர்ஸ், வில்சன் கரண்ட் சோர்ஸ், கான்ஸ்டன்ட் கரண்ட் மிரர் சர்க்யூட். இந்த மாதிரி நம்ம பிக் கொஸ்டின்ஸுக்கு படிச்சிருக்க டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ண கேட்பாங்க. அப்புறம் ட்ரா த ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயரோட சிமெட்ரிக்கல் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் மோஸ்ட்டாக இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.